வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நான் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோக்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் போடுற லாங் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிமார்ட் தான் போகணும். எம்ஆர்பி விட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதுக்காகவே அங்கே ஸ்நாக்ஸ் ஆர்கனைசர்லாம் வாங்குவேன். க்ராசரிஸ்லாம் நான் வேறு இடத்துல தான் வாங்குவேன். அதுக்கான வீடியோ நான் அடுத்ததாக அப்லோட் பண்ணுறேன். நட்ஸ் எல்லாம் கூட நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். மேகி பார்த்தோன்னே விட முடியுமா? அதையும் தூக்கி ட்ராலியில் போடு அப்படின்னு போட்டாச்சு. என் பசங்களை கீழே விட்டால் என்ன விட அவங்கள தான் நிறைய வாங்குவாங்க. அதனால் அவங்கள ஃபஸ்ட்டே பசங்களை தூக்கி ட்ராலியில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்ன வாங்கலான்னு சொல்லிட்டு தேடி எல்லாத்தையும் ப்ரைஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இதில் முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, இந்த செக்ஷன்லாம் என்னை விட என்னோடய ஹஸ்பண்ட் தான் நல்லா நோட்டீஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ பொறுப்பாக வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் தேடி வாங்குவார். வீட்டில் எது இருக்குது எது இல்லைன்னு என்னை விட அவருக்கு தான் ரொம்ப நல்லாவே தெரியும். என் செக்ஷன் சொன்ன உடனே எனக்கு தான் வாங்கணும்னு நினச்சிக்காதீங்க. என் பசங்களுக்கு தான். நம்மளுக்கு அப்புறம் பசங்க வந்ததுலேருந்து எப்போங்க நம்ம ஏதாச்சும் வாங்கியிருக்கோம். பசங்களுக்காக தான் தேடி ஆசையாக கேர்ள் பேபி வேறவா 2 பேருக்கும் இப்படி போடலாமா அப்படி போடலாமா டிஃப்ரெண்ட்டாக வாங்குறதா இருக்குது. நீங்களும் டிமார்ட் போனீங்கன்னா என்னென்ன திங்ஸ்லாம் வாங்க உங்களுக்கு பிடிக்கும், என்னென்னலாம் நீங்கள் வாங்குவீன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்தாலே என் பசங்களுக்கு தெரிகிற ஒரே பொருள் ஐஸ்கிரீம். ஆனால் எனக்கு தெரிகிற ஒரே பொருள் சீஸ் மட்டும்தான் எடுத்தேன். கொஞ்சம் துணிக்காய போட கிளிப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்தேன். பசங்களுக்கு செய்ய சின்ன குக்கர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பசங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண நல்லாயிருக்கும். அப்புறம் பாட்ஸ் எல்லாம் பார்த்தேன். செடி வைக்கலாம் அப்படின்னு. நான் கார்டனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. வச்சோடனே வாங்கிக்கலாம். அதுவும் ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள் கம்மியாகவே இருக்கும் அமௌண்ட் ப்ரைஸை விட. கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த ரேட்டுக்கு கொடுக்கலாம். அப்புறம் என் பொண்ணு பார்த்தோன்னே அவளுக்கான பிளேட் எடுத்துக்கிட்டா. அவளுக்கு பிளேட்டு ஸ்பூன்ஸு கொஞ்சம் அவளுக்கு டம்ளர் அதெல்லாம் அவளே தேடி எடுத்துக்கிட்டான். இது நான் குக்கிங்க்கு ஸ்பூன்ஸ்லாம் வைக்க ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. என் பொண்ணா அதை வாங்க இதை வாங்குன்னு சொல்லிட்டு என்னை விட அவள் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தா. வாட்ரு பாட்டிலெல்லாம் 21 rupees தான். தாராளமாக வாங்கலாம். பாப்பாவுக்கு சிப்பர் எப்போ போனாலும் பச்சை பஸ் தான் நாங்கள் அதிகமாக வாங்குறது. ஆல்ரெடி இருக்கிறதுனால நாங்கள் வேணான்னு சொல்லியாச்சு. ஆனால் ஆர்கனைசர் மட்டும் கொஞ்சம் தேவையானது எடுத்துக்கினேன். குழந்தைங்களுக்கு சோப்பெல்லாம் இங்கே கொஞ்சம் ஆஃபர் தான். நாங்கள் எப்பவுமே டெடி பார் எல்லாம் எங்களுக்கான சோப்பு பாப்பாவுக்கு எல்லாம் இங்கே தான் வாங்குவோம். இதே மாதிரி 21 rupees கிளாஸ் ஒர்க்கோட ஒரு ஆர்கனைசர் வாங்கினேன். அது 4 வாங்கிட்டேன். எப்பவுமே என் பொண்ணு தான் எப்பவுமே கண்ணாடி பார்த்தோன்னே எனக்கு கண்ணாடின்னுவா. இந்த டைம் நானே வாங்கிட்டேன் எனக்கு. அப்புறம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கார் டிக்கில் எடுத்து பேக் பண்ணியாச்சு. வழியாக ஷாப்பிங் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிச்சு. எப்போ போனாலும் வெளியே வரும்போது சீஸ் பாப்கார்னோட தான் வருவோம். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தனால எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ என் பசங்க 2 பேருக்குமே அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.